மழை காரணமாக சென்னை பெருங்குடி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், இந்த துயர சம்பவம் எப்படி நடந்துச்சு? சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து பெண் ஒருவர் பலியாகிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. பெருங்குடி அடுத்த கள்ளுக்குட்டை பகுதியில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் நடந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். பெருங்குடி அடுத்த கள்ளுக்குட்டை பகுதியில் வசித்து வருபவர் பேபி. இவர் புதிதாக வீடு கட்டும் அவருடைய வீட்டை புதிதாக கட்டிக் கொண்டிருக்கிறார். இதற்கான பணிகள் நேற்றிலிருந்து நடந்து வருகிறது. நேற்று பேபி அந்த பகுதியில் உள்ள பணிகளை பார்வையிடுவதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். அப்போது மழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து அவர் மீது விழுந்திருக்கிறது. இதில் சம்பவ இடத்திலே பேபி பலியானார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து முதல் கட்டமாக துறைப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சோழிங்கநல்லூர் தாசில்தார் இந்த சம்பவ இடத்திற்கு இன்று காலை வந்து முழுவதுமாக இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இவர் குடும்பத்திற்கு உரிய நிவாரண உதவிகள் கிடைப்பதற்கான வழிவகைகள் செய்ய இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து துறைப்பாக்கம் போலீசார் முதல் கட்ட விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக டிசம்பர் மாதம் பெய்த கனமழையில் இந்த பகுதியில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக இன்னும் இந்த பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதாக இப்பகுதியை சேர்ந்த சமூக சேவகர் ஜோசுவா தெரிவித்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார், வணக்கம் சார். தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த கள்ளுக்குட்டை பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சார்? பாதிக்கப்பட்டது என்று சொல்றதை காட்டியும் அழிவுன்னு தான் சொல்லலாம். இந்த பகுதியில் இந்த மழை ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போதெல்லாம் எங்களுக்கு பேர் அழிவு தான், பாதிப்புன்றதை காட்டி அழிவு தான் எங்களுக்கு. இப்போ தாசில்தார் வந்து பார்வையிட்டு இருக்கிறாரு. அவரிடம் நீங்க என்னென்ன உதவிகள் எதுவும் கேட்டிருக்கீங்களா? தாசில்தார் இந்த இறந்து போன குடும்பத்திற்கு உதவிக்காக அரசாங்கத்தில் என்ன உதவி செய்ய முடியும், இந்த மழை காரணமாக செவ்வறு இடிந்து விழுந்ததுக்காக இதை மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது. மற்ற இந்த ஊருடைய பிரச்சனை எதுவும் பேசப்படவில்லை. இந்த பகுதியில் மழை காரணமாக சாலைகள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக வந்து மாவட்ட கலெக்டரிடம் தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா? உதவிகள் கேட்டிருக்கீங்களா? இந்த ஊருடைய சாலை பழுதடிதுன்ற சாலை என்பது அரசாங்கத்தில் போடப்படவில்லை. கிட்டத்தட்ட 89 இந்த பகுதியில் அப்போ இன்றைக்கு 9 நகர்லையும் இங்கே 15,000க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்றாங்க. இந்த பகுதியில் இன்னும் கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் சரி, எதிர் ஆண்ட கட்சிகளும் சரி, முதலமைச்சர் உள்ளிட்ட விஓ முதல்பட்டு முதலமைச்சர் வரை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. அந்த மனுக்களுக்கு எங்களுக்கு பதில் அனுப்பப்பட்டதோசரம் எங்களுக்கு எந்த நிவாரணம் இதுவரையும் எந்த அரசாங்கமும் செய்யப்படவில்லை. நன்றி சார். சாலைகள் என்பது கள்ளுக்குட்டை பகுதியில் பெருமளவில் சேதமடைந்திருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தம்பி.